வணக்கம், சுபமஸ்து. யமதர்மராஜன் ஒரு முறை பூமிக்கு வந்தபோது அழகான ஒரு பெண்கிட்ட தன் மனதை பறிகொடுத்தான். அவள் மானுட பெண்ணுன்னா கூட அவளை மணந்து சில காலமாவது வாழணுங்கிற ஆசை அவருக்கு வந்துருச்சு. அந்த மானுட பெண்ணை மணந்து அழகான ஆண் பிள்ளைக்கு தகப்பனாராக ஆனார் யமதர்மன். அவர் மணந்த பெண் நல்லவா தான் அப்படின்னா கூட நாளாக நாளாக யமனுக்கு அவன் மேலே சலிப்பு தட்டுச்சு. மேலுலகம் போய் தப்பி விடலாமான்னு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பிள்ளை மேலே இருந்த பாசத்தால் மகனை நிர்கதியாக விட்டுட்டு போக மனமும் வரலை, தத்தளிச்சாரு. மகன் கொஞ்சம் வளர்ந்ததும் மனம் விட்டு அவன்கிட்டயே பேசினாரு. அவனோட அம்மாவிட தனக்குள்ள பயத்தையும் விளக்குனாரு. மகனே, நீ சிறந்த வைத்தியன் ஆகணும். மரண தருவாயில் இருப்பவரை கூட நீ காப்பாற்ற முடியும். எப்படி தெரியுமா? ஒருத்தர் மரணம் அடைவதாக இருந்தால் நான் அங்கே இருப்பேன், உனக்கு மட்டும் கண்ணுக்கு தெரிவேன். நான் அங்கே இருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாத. நீ வைத்தியம் செஞ்சு அவர் இறந்து போனால் உன் புகழ் குறையும். அதனால் யாருக்கு வைத்தியம் செஞ்சாலும் நான் அங்கே இல்லைன்னா தைரியமாக மருந்து கொடு, அவன் பிழைச்சி எழுந்துக்குவான். அதனால் உன் புகழ் மேலும் மேலும் பரவும்னு யமதர்மன் மகன்கிட்ட சொல்கிறாரு. மனைவி கிட்ட சொல்லிக்காம கொள்ளாமல் மகனை அணைச்சி கண்ணீர் விட்டு யமதர்மன் அழுவிடுறாரு. மகன் மருத்துவம் படித்து மகத்துவம் பெற்றான். அவன் வைத்தியம் செஞ்சால் எப்படி இருக்கிறவனோ பிழைச்சி கொண்டான். ஒருவர் கூட சாகலை. எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. யாருக்காவது வைத்தியம் செய்ய போகும்போது எதிரில் அப்பாவை பார்த்துட்டான்னா கும்பிட்டுட்டு வெளியே வந்துடுவான். இந்த வைத்தியம் கைவிட்டால் பிறகு மரணம்தான் ஊரே புகழ்ந்துச்சு. கொஞ்ச நாள் அந்த ஊர் அரசரோட மகள் நோய்வாய்ப்பட்டா. யார் வைத்தியம் பார்த்தும் பலன் இல்லை. இவனை அழைச்சாங்க. என் மகளை காப்பாற்றினா அவளையே உனக்கு மனைவியாக தர்றேன், ராஜ்யத்தையும் தர்றேன் அப்படின்னு மகாராஜா சொல்கிறாரு. அவள் படுத்திருக்கக்கூடிய அறைக்குள்ளே போன வைத்தியனுக்கு அதிர்ச்சி. யமன் நின்றுக்கிட்டு இருக்காரு. வைத்தியம் செஞ்சால் பிழைக்க மாட்டா, ஆனால் பிழைச்சிக்கிட்ட அழகான அந்த ராஜகுமாரி ராஜ்யம் எல்லாம் கிடைக்கும். அவன் ஆசைப்பட்டபடியே அந்த அரசனம் குமரியை மணந்து ராஜ்யத்தை ஆண்டான். எப்படி? அரசனம் குமரியின் அறையில் யமனை பார்த்ததும் பளிச்சுன்னு யோசனை பிறந்துச்சு. வாசல் பக்கம் பார்த்து கத்துனா, அம்மா, அப்பா உள்ளே இருக்காரு, ரொம்ப நாள் அப்பாவை காணோன்னு தேனியே, இங்கே தான் இருக்காருன்னு அலறினான். அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணும்னு அன்னைக்கு யமன் ஓட்டமாக ஓடிட்டான். பொண்டாட்டினா யமனுக்கே பயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.